ஜியோ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நள்ளிரவில் பெண்களை குறிவைத்து வீட்டுக்குள் நுழையும் மர்ம நபர்கள், அச்சத்தில் மக்கள். வவுனியாவில் மாரடைப்பால் உயிரிழந்து 45 பேர். பேருந்தில் பயணித்த பயணி ஒருவர் திடீரென்று உயிரிழப்பு. இன்றைய வானிலை தொடர்பில் வெளியான அறிவிப்பு. களுத்துறை புலத்சிங்க பிரதேசத்தில் உள்ள வீடுகளில் பெண்கள் தனிமையில் வசித்து வருகின்ற வீடுகளாக பார்த்து மர்ம நபர்கள் வீட்டுக்குள் புகுந்து கொள்ளையடிப்பது மட்டுமல்லாது பெண்களை அச்சுறுத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட பகுதியில் உள்ள பெண்கள் தரப்பிலிருந்து போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரியப்படுத்தியதை அடுத்து இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில், நள்ளிரவு நேரங்களில் அப்பகுதியில் உள்ள வீட்டுக்குள் அத்துமீறி மர்ம நபர்கள் நுழைந்து கொள்ளை அடிப்பதாக மேலும் வீட்டில் இருக்கின்ற பல பொருட்களை திருடுவது மட்டுமல்லாது பெண்களையும் அச்சுறுத்துவதாகவும், குறிப்பாக பெண்கள் தனிமையில் வசிக்கின்ற வீடுகளை மாத்திரம் இனம் கண்டு இவ்வாறான கொள்ளை சம்பவங்கள் இடம்பெற்று வருவதாகவும், இரவு நேரங்களில் வீட்டுக்குள் அத்துமீறி நுழைகின்ற மர்ம நபர்கள் வீட்டில் இருக்கின்ற உணவுகளை உண்பது மட்டுமல்லாது குளிர் ஊட்டியில் வைக்கப்பட்டிருக்கின்ற மீன், இறைச்சி மற்றும் முட்டை போன்றவற்றை எடுத்து செல்வதாகவும், அது மட்டுமல்லாது இந்த விடயம் தொடர்பில் வீட்டில் இருந்த பெண்களுக்கு தெரிய வந்த பொழுது அவர்களை அச்சுறுத்தி விட்டு அங்கிருந்து தப்பித்து செல்வதாகவும் முறைப்பாடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சம்பவங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருவதன் காரணமாக அப்பகுதியில் உள்ள மக்கள் பெரும் அச்சத்தில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளதை அடுத்து இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. வவுனியா பொது வைத்தியசாலையில் இந்த ஆண்டு ஜனவரி தொடக்கம் அக்டோபர் மாதம் வரைக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் மாரடைப்பு காரணமாக சுமார் 45 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வவுனியா சுகாதார திணைக்களம் இந்த விடயத்தினை தெரியப்படுத்தியதை அடுத்து மேலும் மாரடைப்பால் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கையை கோரும் பொழுதே இந்த விடயத்தினை அவர்கள் தெரியப்படுத்தியுள்ளனர். இதன் பிரகாரம் 20 தொடக்கம் 40 வயதுக்கு உட்பட்ட வயதில் மாரடைப்பால் உயிரிழந்தவர் எண்ணிக்கை 1ஆகவும், 40 தொடக்கம் 60 வயதுக்கு உட்பட்டவர்களில் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 13 பேராகவும், 60 தொடக்கம் 100 வயதுக்கு இடைப்பட்ட வயதினரில் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 31ஆகவும், மொத்தமாக வவுனியா பொது வைத்தியசாலையில் மாரடைப்பால் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 45ஆகவும் இருப்பதாகவும் அறிக்கையில் வெளியிடப்பட்டுள்ளது. அண்மை காலமாக வவுனியாவில் மாரடைப்பு காரணமாக உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து செல்வதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. காலியில் பேருந்தில் பயணித்த பயணி ஒருவர் திடீரென்று உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில், இந்த சம்பவம் காலி பிரதான பேருந்து நிலையத்தில் இருந்து மாபலகம நோக்கி சென்ற பேருந்திலேயே இவ்வாறு உயிரிழப்பு இடம்பெற்றுள்ளதாகவும், மேலும் உயிரிழந்தவர் மாபலகம பகுதியில் இருந்து காலிக்கு வந்தவர் என்றும் தெரியப்படுத்தியுள்ளனர். உயிரிழந்தவருடைய அடையாளம் இதுவரையும் உறுதிப்படுத்தப்படாத விடத்து உயிரிழந்தவர் 40 தொடக்கம் 55 வயதுக்கு இடைப்பட்டவர் என்றும், மேலும் சடலம் காலி தேசிய வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதை அடுத்து சடலம் மீதான பிரேத பரிசோதனைகள் மேற்கொண்டு வருவதாகவும், இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு, வடமேல் மற்றும் காலி, மாத்தறை போன்ற மாவட்டங்களில் அவ்வப்போது சிறிதளவு மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கை விடுத்துள்ளது. கிழக்கு மற்றும் ஓவா மாகாணங்களில் அவ்வப்போது காலை அல்லது இரவு மழை பெய்வதற்கான சாத்தியம் நிலவி வருவதாகவும், வடக்கு, வடமத்திய சப்ரகமுவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அவ்வப்போது பனி மூட்டம் நிலவுவதற்கான சாத்தியம் இருப்பதாகவும், இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பகுதிகளில் அதிகளவு காற்று வீசுவதற்கான சாத்தியம் இருப்பதாகவும், அது மட்டுமல்லாது மழையுடன் சேர்ந்து இடிமின்னல் தாக்கம் ஏற்படுவதற்கான சாத்தியம் நிலவி வருகின்ற இடத்தில் குறிப்பான பகுதிகளில் இருக்கின்றவர்கள் தங்களை பாதுகாக்கும் நடவடிக்கைகளை முன்கூட்டியே செயற்படுத்தி வைத்திருக்க வேண்டும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தி உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு எங்களுடைய செய்திகளை அறிவதற்கு www.tubtamil24 தர 7.com எனும் இணையதளத்தினூடாக பிரவேசியுங்கள். வணக்கம்.